சஞ்சீவகுமார கொலை சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்த சந்தேக நபர்கள் 3 இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் இங்கு தெரிவித்தனர். அதற்கமைய அவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. இதன்போது தமிது டெல்ஷான் என்னும் சந்தேக நபர் துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கியை வழங்க உதவி ஒத்தாசை புரிந்ததாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். தமித் நயன்ஜித் மற்றும் ஷமோத் கிம்ஹான் ஏனைய 2 சந்தேக நபர்களும் துப்பாக்கிதாரி மற்றும் அவருக்கு உதவி செய்த பெண்ணுக்கு நீர்கொழும்பு பகுதியில் போக்குவரத்து வசதியை வழங்கி ஆடை கொள்வனவுக்கும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிதாரி மற்றும் அவரை அழைத்துச் சென்ற சாரதி ஆகியோர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அமைச்சரிடம் பெற்றுக்கொண்ட தடுத்து வைக்கும் உத்தரவுக்கு அமைய 90 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதன்போது பிரதான சந்தேக நபரான துப்பாக்கிதாரி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சந்தேக நபரை சோதனையிட நீதவானுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தை மாற்ற வேண்டும் எனில் அல்லது விசாரணைக்காக அவர் வெளியில் அழைத்துச் செல்லப்படுவதாக இருந்தால் அது குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும் என இதற்கு முன்னர் விடுக்கப்பட்ட உத்தரவை அதேபோன்று நீடிக்குமாறும் சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார். மேலும் தமது கட்சிக்காரரின் செவிப்பறை சேதமடைந்துள்ளதாகவும் அது போலீசாரின் பொறுப்பில் இருந்தபோது நடந்த விடயமாக இல்லாவிட்டாலும் அவருக்கு தேவையான சிகிச்சை போலீஸ் ஊடாக வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இதேவேளை போலீசார் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகளுக்காக தேவையான சிசிடிவி காட்சிகளை போலீசாருக்கு வழங்குமாறு நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிடப்பட்டது. இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான வாக்குமூல பதிவு இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. துப்பாக்கிச்சூடு நடந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்துக்குள் பணியில் இருந்த வாழைத்தோட்டம் போலீஸ் நிலைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஹேவா பத்திரனிகே தரங்க வாக்குமூலம் அளித்தார். அன்றைய தினம் ஸ்கைப் தொழில்நுட்பம் ஊடாக சிறை வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளின் சிறை காலத்தை நீடிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றதாக தெரிவித்தார். அன்றைய தினம் சுமார் 30 வழக்குகள் ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் ஸ்கைப் தொழில்நுட்பம் செயலிழந்ததாக அவர் வாக்குமூலம் வழங்கினார். கனேமுல்ல சஞ்சீவவின் வழக்கு விசாரணையில் இருந்த சந்தர்ப்பத்தில் திடீரென அங்கு சத்தம் கேட்டதாகவும் உள்ளே இருந்தவர்கள் கூச்சலிட ஆரம்பித்ததாகவும் அவர் தெரிவித்தார். சட்டத்தரணி ஆடை அணிந்து வருகை தந்த ஒருவர் பிரதிவாதி கூண்டு பக்கம் திரும்பி ஏதோ ஒன்று செய்ததை பார்த்ததாகவும் அப்போது திடீரென ஒரு சத்தம் கேட்டதாகவும் போலீஸ் கான்ஸ்டபிள் வாக்குமூலம் வழங்கினார். தான் அந்த நபரின் முகத்தை பார்க்கவில்லை என்றும் நீல நிற கழுத்துப்பட்டி அணிந்திருந்ததை பார்த்ததாகவும் அந்த அதிகாரி தெரிவித்தார். அந்த நபர் கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓடியதாகவும் சாட்சியாளர் தெரிவித்தார். பின்னர் அங்கிருந்த நீதவான் உத்தியோகபூர்வ அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரான சஞ்சீவ என்பவர் சாட்சி கூண்டுக்குள் மேலே பார்த்த வண்ணம் கீழே சரிந்து கிடந்ததாகவும் சாட்சியாளர் குறிப்பிட்டார். அதன் பின்னர் சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற அறைக்குள் இருந்த சட்டத்தரணியான பிரியந்த புஷ்பகுமார சமரநாயக்க வாக்குமூலம் வழங்கினார். உயர்ந்த நபர் ஒருவர் ஃபைல் கவர் ஒன்றில் முகத்தை மூடிக்கொண்டு நீதிமன்ற அறைக்குள் வருகை தந்ததாக தெரிவித்தார். அவரது கண்ணை மட்டும் தாம் பார்த்ததோடு அவர் சட்டத்தரணி அல்ல, சிஐடி அல்லது நார்கோட்டிக் அதிகாரியாக இருக்கலாம் என தான் எண்ணியதாகவும் வாக்குமூலம் வழங்கினார். பின்னர் சஞ்சீவ என்பவரின் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற உத்தரவின்றி ஏன் அழைத்து வந்தீர்கள் என நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு அதிகாரிகள் ஏதோ ஒன்றை தெரிவிக்கும் போது சஞ்சீவவை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக சட்டத்தரணி தெரிவித்தார். அந்த நபர் துப்பாக்கியை வீசிய நிலையில் கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றதாக சட்டத்தரணி வாக்குமூலம் வழங்கினார். போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் கான்ஸ்டபிளான அனுர விஜயசிறியும் இங்கு வாக்குமூலம் அளித்தார். அடுத்தடுத்த சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்துக்கிடமான பெண்ணின் மேலும் சில புகைப்படங்கள் இன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டன. இவர் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு பணப்பரிசு வழங்கப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர்.